ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோ பைலட் சேனல். இந்த ஒரு 2 மாதமாக ஏவியேஷனில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ அதில் ஒரு இன்சிடெண்ட்டாக மும்பை ஏர்போர்ட்டில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஏர் இண்டியாவோடைய ஃப்ளைட்டு டேக் ஆஃபும் இண்டிகோவுடைய லேண்டிங்கும் நடந்துச்சு. ஸோ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஏர் இண்டியாவோட AI657 அப்படிங்கிற ஃப்ளைட்டு இது வந்து ஷெட்யூல் ஃப்ரம் பாம்பே டு ட்ரிவாண்ட்ரம். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து ஆன் டைம் டிபார்ச்சருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் போர்டிங் கேட் எல்லாமே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டை வந்து புஷ் பேக் பண்ணிவிட்டு இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து கேப்டன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய டாக்ஸி பொசிஷனுக்கு வந்து ஏர் இண்டியா 657 வந்து ரெடி ஆகுது. அதே சமயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடில் வந்து இண்டிகோவுடைய 6E5053 அப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட் வந்து இண்டோர்லேருந்து மும்பைக்கு வந்துட்டுருக்குது. ஸோ அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏடிசி டவரில் வந்து அப்ரோச்க்கான பெர்மிஷன் வாங்குவாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் வாங்கும்போது ஏடிசி டவர்லேருந்து இந்த இண்டிகோ ஃப்ளைட்டுக்கு லேண்டிங்குடைய பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடு வந்து ஏர் இண்டியாவோட AI657 வந்து டாக்ஸிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஜினியரோட கிளியரன்ஸ் வாங்கிட்டு அந்த ஃப்ளைட் வந்து டாக்ஸிக்காக ஃபுல் ப்ரிப்பரேஷனில் வந்து இருந்துச்சு. அண்ட் அந்த டைமில் வந்து ஏடிசி டவரில் இருந்து டாக்ஸிக்கான பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃப்ளைட்டோடைய டேக் ஆஃபை வந்து ரன்வே 27 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளைட்டும் அதுக்கேற்ற மாதிரி ரன்வே 27க்கு வந்து அலைன் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ரன்வே 09 இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுக்க வேண்டாம். ரன்வே 27 நோக்கி ஏர் இண்டியாவுடைய AI657 ஃப்ளைட் வந்து டாக்ஸி பண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ரன்வேக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன் த அதர் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6E5053 இண்டிகோடைய ஃப்ளைட் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டுருக்கு வித் த ஏடிசி டவர். ஸோ இந்த டைமில் வந்து ஏடிசியில் வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து லேண்டிங்குடைய பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டும் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் லேண்டிங் அப்ரோச் பண்ணிட்டுருக்கு. அதே டைமில் டாக்ஸி வேலை வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஏர் இண்டியாவுடைய ஃப்ளைட்ஸுக்கு வந்து ஏடிசி டவரில் இருந்து டேக் ஆஃப் உடைய பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கான ஃபுல் ப்ரிப்பரேஷனில் வந்து இருந்துச்சு. அண்ட் இன்ஜினையும் வந்து ஃபுல் த்ரஸ்ட் கொடுத்து ஏர் இண்டியாவோட 657 ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஏர் இண்டியாவுடைய 657 டேக் ஆஃப் ஆகும்போதே இண்டிகோவுடைய ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணிருச்சு. ஏவியேஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.